புது வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்க மாமா. மாப்பிள்ள, நான் சும்மா பேச்சுக்கு சொல்லல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. என்ன மாமா, எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்றீங்க? அம்மா ஆபரேஷனுக்கு சம்மதிக்கலங்கிறத கேட்டு நாங்க எல்லாரும் பயந்துட்டோம். நீங்க எங்க அம்மாவை சரின்னு சொல்ல வச்சு அம்மாவை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. சரவணன், நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் நான் பெருசா எதுவும் செய்யல. நான் வற்புறுத்தி அவங்கள ஆபரேஷனுக்கு சம்மதிக்க வச்சாலும் மனசு சரியா இருந்தாதான் சாப்பிடுற மாத்திரை கூட நமக்கு ஹெல்ப் பண்ணும். புனிதா உங்க அம்மா கூட இருந்தா உங்க அம்மா சரியாயிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பெரியவங்களுக்காக நம்ம கொள்கையை விட்டு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையா சரவணா? பெரியசாமி, நான் மனசார சொல்றேன், நீ உன் பிள்ளைகளை தங்கமா வளர்த்துருக்க. நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உண்மையை சொல்லணும்னா என் பிள்ளைகளை நான் வளர்க்கலப்பா. இருக்கிற சூழ்நிலைகளை அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன். அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. என் சம்சாரம் இல்லாம நானும், அவங்க அம்மா இல்லாம என் பிள்ளைகளும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சுக்கிட்டே தான் வளர்ந்து வந்தோம். ஏன் பெரியசாமி, நீ அமுதா கூட்டிட்டு நீ இங்க வந்துட வேண்டியதானே? என்னதான் நீ என் நண்பனா இருந்தாலும் நீ எனக்கு சம்மந்தி ஆயிட்ட.